2 மணி நேரமாக ஏறிட்டுருக்கோம். மணி 8:30 தான் ஆகுது. தண்ணி தாகம் கடுமையாக அடிக்குது. ஐயா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க போகிறோம். முடிய குடிங்க. சிவாய நம்ம ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமாம், ரொம்ப நன்றி. தண்ணி குடிக்காமல் ஏறினா நாக்கு உள்ளர இழுத்துக்குது அப்படியே. அதாவது நாக்கு சின்ன அப்படி போயிடுது நாக்கு உள்ளர. இந்த வெள்ளியங்கிரியிலலாம் அதிகமாக ட்ரக்கிங் ஏறினவங்க விதிவசத்தால் இறந்ததா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம். அந்த விஷயத்துக்கு அப்புறம் நிறைய டாக்டர்ஸ்லாம் யூடியூப்பில் சஜஷன் சொன்னது என்னென்னா, ட்ரக்கிங் போகிறணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா திடுப்புன்னு போகாதீங்க. ஒரு மாதமாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாக்கிங் போங்க, கிரவுண்ட் இருந்தால் வாக்கிங் போங்க, சைக்கிளிங் போங்க, ஸ்விம்மிங் போங்கலாம் சொன்னாங்க. அப்படி போய் உங்கள் உடம்பை பழகிட்டிங்கன்னா இங்கே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத அவங்க சொன்ன அட்வைஸ். இப்போது ட்ரக்கிங் வரணும்னு ஆசைப்பட்றோம், மனசு வந்து மேலே போகணுன்னு சொல்லுது, உடம்பு முடியலை. இப்போ நிறைய தண்ணி தேவைப்படுது. இப்போ பிரியாணி வாய்க்கு ருசியாக வச்சாலாம் பிடிக்காது, தண்ணி தான். சோடா முடிய அளவுக்கு தண்ணி வச்சா கூட தேவாமிர்தமாக தோணும், அப்படி தோணுது. நீங்களாம் தண்ணியோட வேல்யூ, நிறைய பேர் தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெக்கிங் வரும்போது நாங்கள் குடிச்ச தண்ணியை சொன்னீங்கன்னா நீங்களாம் பயந்துருவீங்க. ஆடு மாடு குடிக்கிற தண்ணி கலர் அப்படியே வாட்டர் பாட்டில் எடுத்துங்கன்னா மண்ணு கலரில் இருக்கும். அது குடித்தா வேறு மாதிரி ஒரு வாசனை அடிக்கும். ஆனால் அதை குடித்தா மட்டும்தான் அந்த மலையை ஏற முடியும், இறங்க முடியும். கொஞ்சம் நேரம் நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். அது மாதிரி தண்ணிலாம் நாங்கள் வாசி மலையில் குடிச்சிருக்கோம். அதுதான் நான் ஒன் ஆஃப் த அது வந்து அந்த டைமில் வந்து அந்த தண்ணி கிடைக்கலாம். ரொம்ப அந்த மலையில் ஏறது இறங்குறது ரொம்ப கடினம். அந்த மலையை அந்த மறக்க முடியாது அந்த தண்ணியை. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் தண்ணியோட மகிமை வந்து இங்கே தான் தெரியும்.